வாசிக்கப்பட்ட வேத பகுதி 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது ஒருவர் திரும்ப வாசிக்கலாம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாய் இருந்தது. இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் உடன்படிக்கை. போன வாரம் கிருபாசனத்தை பற்றி பார்த்தோம். சரி, இதெல்லாம் நம்ம பேச்சு வாக்கில் சொல்லு வாக்கில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை. சரி, இது குறித்து ஒரு நமக்கு டீட்டெயில்ஸ் இருக்குதா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா முதலாவது உடன்படிக்கை. இதில் சொல்லப்பட்டிருக்கு முதல் உடன்படிக்கை. அப்புறம் ரெண்டாவது உடன்படிக்கை ஒன்று இருக்கா? இருக்கிறது தான் முதல் உடன்படிக்கைன்னு வேதம் சொல்லுகிறது. முதல் உடன்படிக்கை பழசு, ரெண்டாம் உடன்படிக்கை புதுசு. எப்படின்னா முதல் உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு எல்லாரும் அதில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேவன் இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. இப்போ ரெண்டில் எது முக்கியமாக அப்படின்னா ரெண்டும் பயன்பாட்டில் இருக்குது. இப்போ வேதத்தில் 10 கட்டளை இருக்குது. இயேசு கிறிஸ்து 2 கட்டளை சொன்னார். இப்போ அந்த 10 கட்டளை இயேசு கிறிஸ்து சொன்ன 2 கட்டளை அந்த சொன்ன பிறகு இந்த 10 கட்டளை போயிடுச்சா அப்படின்னா அவர் சொன்னார், இந்த 2 கட்டளைக்குள்ளே அந்த 10 கட்டளையும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது தேவன் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வந்துடுச்சு. அப்போ பழைய ஏற்பாடு நிராகரிச்சிடலாமா அப்படின்னா இல்லை. புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது. இதனுடைய ஷேடு அது. அப்போ ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கிறது. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் உடன்படிக்கையை இல்லாமல் முதல்ல உடன்படிக்கைனா என்னான்னு பார்க்க போகிறோம். முதல்ல உடன்படிக்கைனா என்னன்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் முதல் உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை அது குறித்து நம்ம தியானிக்க முடியும். இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறது முதல் உடன்படிக்கை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உடன்படிக்கை குறித்து ஒரு தெளிவு நமக்கு தேவை. என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாண சட்டங்களை இது குறிக்கிறது. உடன்படிக்கைனா பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாண சட்டங்களை குறிக்கிறது. அடுத்தது, இது சுமார் கிமு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னே 1400ஆம் ஆண்டுகளில் மோசேயின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கை மோசேயின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் இது கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையில் உள்ள ஒரு ஒப்பந்தம். இந்த உடன்படிக்கை மக்களுக்கும், அதாவது கடவுள் ஆண்டவராகிய தேவனுக்கும் கர்த்தருக்கும் இயேசுவுக்கும் இஸ்ரவேல் மக்கள், அப்போ இஸ்ரவேல் மக்கள், இப்போ சொல்லணும்னா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். உடன்படிக்கைனா ஒப்பந்தம்னு பேர். இந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை. அடுத்தது, இதில் 10 கட்டளைகள். நம்ம சொன்னல, முதல்ல சொன்னல 10 கட்டளைகள் விட்டுட்டுமா செயல்பாட்டில் இருக்காது? செயல்பாட்டில் இருக்குது. அதை என்ன பண்ண முடியாது? விட முடியாது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறவர்களும் அது ஒழியவே ஒழியாது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளும் மற்றும் 600க்கு மேற்பட்ட பிற சட்டங்கள். பைபிளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது 10 கட்டளை இல்லாமல் 600 சட்டங்கள் இருக்கிறது. அதில் செய்யாதே அப்படின்னு 600 சட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டது. அடுத்தது நம்ம பார்க்கறது செய்யாதே என்று போன்ற கட்டளைகளை இந்த உடன்படிக்கை வலியுறுத்துகிறது, சொல்லுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள்
இந்த உடன்படிக்கையின் நினைவாக மக்கள் பலி செலுத்தினார்கள். இந்த உடன்படிக்கையின் நினைவாக மக்கள் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. இது இரத்தம், அதனுடைய இரத்தம் உடன்படிக்கையின் இரத்தம் என்று அழைக்கப்பட்டது. பலி செலுத்தி அந்த பலியை அந்த ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் ஊற்றுனாங்க, பலிபீடத்தில் தெளித்தாங்க. அதனால் அந்த ரத்தம் என்னன்னு பேர் வந்தது? உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி அதுக்கு பொருள் வந்தது. இப்போ கவனிச்சிங்களா? நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிங்களா? இதுதான் உடன்படிக்கை. இப்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பழைய உடன்படிக்கை, இது நான் இப்போ சொன்னது பூரா பழைய உடன்படிக்கை. அதனுடைய சட்டம் எத்தனை சொன்னேன்? 10 கட்டளைகள் மற்றும் 600க்கு மேற்பட்ட சட்டங்கள் உள்ளடக்கி உள்ளது. இது கிமு 1400 மோசேயின் மூலமாய் வழங்கப்பட்டது. இது அதனுடைய சட்டம். இது இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம். இதனுடைய அடிப்படை, இந்த உடன்படிக்கைக்கு அடிப்படை என்ன? அடிப்படை என்ன சொன்னேன் நான். அது மொத்தமாக சொல்லிட்டேன்னா, தனித்தனியாக சொல்லலை. அதனால் நீங்கள் அதை வகையாக இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் கேட்குறேன். நானே சொல்லிடுவா? கடவுளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகளை வலியுறுத்துவது அடிப்படையாகும். இப்போ நீங்கள் காணிக்கை செலுத்துனீங்களா? ஏன்? சோத்திரம் பண்ணிங்களா? முட்டி போட்டிங்களா? பாட்டு பாடினீங்களா? ஜெபம் பண்ணிங்களா? இப்போ உட்காந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? ஏன் அப்படின்னா, நாம் கடவுளுக்கு ஏதாகிலும், கடவுள் நம்ம சுகம் கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, பலப்படுத்தியிருக்கிறாரு, நமக்கு உணவு கொடுத்துருக்கிறாரு, உடுக்க உடை கொடுத்துருக்கிறாரு, தங்க வீடு கொடுத்துருக்கிறாரு, இப்படி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நாம் அவர் கொடுத்ததில் ஏதாகிலும் நாம் அவருக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இதனுடைய நினைவு நான் சொன்னேன். இப்போ கூட நினைவு பற்றி சொன்னேன். சொல்லுங்க. உடன்படிக்கை நினைவாக என்ன நடந்தது? மக்கள் விலங்குகளை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார்கள், அழைத்தார்கள். அல்லேலூயா. இதுக்கு நிபந்தனை அவங்கள விதிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? நம்ம கடவுளுக்காக, எனக்கு இதை கொடுத்த கடவுளுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விலங்குகளை அவங்க பலி செலுத்துகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இதை இந்த நிபந்தனையாக அவர் மாற்றிருப்பார். இது நம்ம புதிய 2ஆம் உடன்படிக்கைக்கு போகும்போது அதை நம்ம பார்க்கலாம். இந்த முதல் உடன்படிக்கையில் இது என்ன நடந்தது? ஆடு மாடு இவைகளை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் தெளித்து, இது உடன்படிக்கையின் ரத்தம். ஆசாரியர் மேலே தெளித்தாங்க, ஜனங்க மேலே தெளித்தாங்க. பாவ நிவர்த்தி உண்டாகும்படி ஜனங்க மேலே இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இது அதனுடைய நினைவுகளை கூறுவதாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு சொன்னால், உடன்படிக்கையின் கற்பலகைகள் மோசேயினால் உடன்படிக்கை பேழைக்குள் வைக்கப்பட்டு நமக்கு அந்த காலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை கற்பலகை 10 கட்டளை அடங்கிய கற்பலகையை நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த உடன்படிக்கைக்குரிய உடன்படிக்கைனா முதல்ல நமக்கு தெரியணும், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒப்பந்தம். உங்களுக்கும் தேவனுக்கு எதனா ஒப்பந்தம் இருக்கா? உடன்படிக்கை இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கை இருக்கும். ஆண்டவர் எனக்கு இது செய்தார், நான் இதுக்காக இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் முதல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியாக
ஒப்பு கொடுத்துருப்போம். இன்னைக்கு அப்புறம் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், அது எல்லாரும் செய்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செய்தாரா? எல்லாரும் வியாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்களா? எல்லாரும் கஷ்டத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டாரா? எல்லாம் கடனிலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை இல்லை, ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு இடத்துல இருந்து தேவன் அந்த ரட்சிப்பு கொடுக்குறார், அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு என்னுடைய திருமணம் 89ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நடந்தது. எங்கள் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நடந்தது. நாங்கள் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனோம். அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் இந்து, மனைவி கிறிஸ்டின், ஆர்சி கிறிஸ்டின். அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்துன்னு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, கிறிஸ்டின்னும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்து, என் சர்டிஃபிகேட்டு இந்து, அவங்க சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டின் இருக்குது. அவங்களுக்கே கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, இந்து கல்யாணம் பண்ணுறதா கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணுறதா. அப்புறம் அவங்கள ஒரு முடிவுக்கு வந்தாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். எங்கள் கல்யாணத்தை பார்த்திங்கன்னா திருமண உடன்படிக்கைன்னு எழுதியிருக்காங்க. எங்களுக்கு அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட்டில் திருமண உடன்படிக்கை, இந்துவாக இருக்கிற இன்னாரும் கிறிஸ்துவாக இருக்கிற கிறிஸ்டினாக இருக்கிற இன்னாரும் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ ஒப்பந்தம் செய்து உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது. இதுதான் எங்கள் கல்யாணம். அப்போது ஒப்பந்தம்ங்கிறது, நம்ம உடன்படிக்கை என்பது நாம் ஏற்படுத்தி கொள்கிற, தேவனுக்கும் நமக்கும் ஏற்படுத்தி கொள்கிற ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. சரி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார்? சரி, நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் ஒப்பந்தம். நம்ம லைஃப்பில் யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? இனி செத்தாலும் சாவேன், இயேசு விட்டு போக மாட்டேன். எத்தனை பேர்? இந்த பக்கம் ஆண்கள் பக்கம் கையை தூக்கலை. நான் சொன்னதுக்காக தூக்க வேணாம், புரிஞ்சால் தூக்கினா போதும். அதாவது என்னென்னா, இப்போ உங்களுடைய ஒப்பந்தம் என்னென்னா, இன்னைக்கு லைஃப், இதுக்கு அப்புறம் போகிற லைஃப்பில் நான் செத்தாலும் சாவேன், இயேசுவை விட்டு விலக மாட்டேன். இதுதான் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை, ஒப்பந்தம். ஆமாம் தானே? எல்லாருமா? அப்போது இதுதான் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். சரி, தேவன் என்ன ஒப்பந்தம் பண்ணார்? அதுக்கு ஈடா ஏதாவது ஒன்று ஈடு கொடுக்கணும்ல. சரி, நீங்கள் இதை செய்திருக்கீங்க, தேவன் என்ன ஈடு கொடுத்தாரு? என்னங்க? பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இது புதிய ஏற்பாட்டுக்கு. நம்ம சொல்கிறது பழைய ஏற்பாட்டுக்கு. இப்போ நம்ம உடன்படிக்கை தான் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு வரல. அதனால் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உடன்படிக்கையை முதல் தேவன் நோவா கூட ஏற்படுத்திக்கினார். வாசிங்களேன், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? முதல் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? செத்தால சாவேன், இயேசு விட்டு விலக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம், முடிவு, உடன்படிக்கை நீங்கள் பண்ணது போல தேவன் உங்களோடு கூட அந்த காலத்தில் நோவா கூட இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. எப்படி பாருங்க, நீயும் இது முதல்ல பாருங்க, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். முதல்ல சொல்றாரு, யார் கூட முதல்ல உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு? நோவா கூட சொல்றாரு, நோவா கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இப்போ உங்கள் கூட முதல்ல டைரக்டாக அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு பாருங்களேன், நீயும் முதல்ல சொல்கிறாரு, உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். ரெண்டாவது உன் பிள்ளைகள். மூணாவது உன் மனைவி. நாலாவது உன் பிள்ளைகளின் மனைவிகள், குடும்பம். இப்போ பாருங்கள், முதல்ல நான், அப்புறம் என் பிள்ளைங்க, அப்புறம் என் மனைவி,
அப்புறம் என் பிள்ளைங்களுடைய மனைவி எனக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கையினால இந்த 8 பேரையும் அவர் காக்கிற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒப்பந்தம், உடன்படிக்கை. இப்போ தேவன் செய்தது நீங்கள் செய்தது, இதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நாம் செய்ததை விட தேவன் செய்தது கூடுதலாக நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் கூட ஒரு அந்த அதிகாரத்தை பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து 17வது வசனம் வரை நீங்கள் வாசிங்களேன். உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ சந்துக்கள் பரியந்தும், கவனிங்க, பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. யாருக்காக? உங்கள் நிமித்தம். நோவாவின் நிமித்தம் அவன் பிள்ளைகள், அவன் மனைவி, அவன் பிள்ளைகளின் மனைவிகள் உடன்படிக்கை உட்படுத்துறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, உடன்படிக்கை எப்படி உட்படுத்துறாரு பாருங்க. உங்களோடு புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தும், பறவைகளோடு நாட்டு மிருகங்களோடு உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ உங்கள் நிமித்தம் உங்கள் மிருக ஜீவன்களோடு கூட அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நீங்கள் வச்சிருக்கிற ஆடு மாடுகளை கூட அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் ஆடு மாடுகளை கூட தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 11வது வசனம் பாருங்களேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, என்னங்க, பூமியை அழிக்க இனி சத்தமா படிங்க, ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அதாவது இந்த ஜலப்பிரளயம் வந்து என்னாச்சுன்னு சொன்னால், அந்த காலத்தில், நோவா காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. எவ்வளோ நாள் இருந்தது அது? எவ்வளோ நாள் தெரியுமா இருக்குன்னா? 1 வருஷம். ஜலப்பிரளயம் 1 வருஷம் இருந்துச்சு. 600 வயதில் பேழைக்குள்ளே போனார். திரும்பி வெளியே வர சொல்ல 601 வயசு. அப்போ எவ்வளோ நாள் இருந்திருக்கு? 1 வருஷம் இருந்தது. மழை மட்டும் 40 நாள் இருந்துச்சு. 40 நாள் மழை. பூமி ஊற்று கண் திறக்கப்பட்டது. மதகுகள், வானத்தின் மதகுகள் திறந்தது. ஊற்று கீழே ஊற்று திறந்தது. அப்படியே தண்ணி பிரவாகித்து வருகிறது. வந்து 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 பூமியை நிரப்பி மலை உச்சிக்கு, அதாவது மலைகள் எல்லாம் மலைகளே முழுகத்தக்கதாக தண்ணி பிரவாகித்து வருகிறது. ஆரரத்து மலைக்கு மேலே சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க 22 முழம் உயரம் இருந்ததாம். ஆரரத் மலைக்கு மேலே 22 முழம் உயரத்துக்கு தண்ணீர் பிரவாகித்ததாம். அப்போது யோசித்து பாருங்கள், உலகத்தில் பெரிய மலை அரரத் மலை, அதுவே முழுகிடுச்சுன்னா மற்ற மலையெல்லாம் சாதாரண விஷயம். அப்போது எல்லா மலைகளும் இப்போ முழுகி போயிடுச்சு. அப்போது அதுக்கு பிறகு இதுக்கப்புறம் நான் இப்படி உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டேன், இப்படி நடக்காது அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உடன்படிக்கையை உங்களோடு கூட ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. 12வது பாருங்களேன். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும். அல்லேலூயா.
நீங்கள் எதனா அடையாளம் வச்சுருக்கீங்களா ஆண்டவரோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு? எதுனா ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கேட்கல. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன செய்துறீங்கன்னு, ஆண்டவருடைய இந்த ஓய்வுனால் எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு வந்து உட்காந்து ஆராதிக்கிறீங்களே, அது நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. நான் நம்புகிறேன், நீங்கள் மறந்துட்டீங்க. நிறைய ஞாபகம் இருக்குது, ஆனால் அப்பப்போ மறந்துடுறீங்க. ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை மற்றவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அதுக்கு லீவு நாள், அன்றைக்கி தான் கல்யாணம் வைப்பாங்க, அன்றைக்கி தான் விசேஷம் வைப்பாங்க, அன்றைக்கி தான் ஏதாவது வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆராதனைக்கு போகிறத தவிர வேறு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்க இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. அதாவது ஆண்டவருக்கு முக்கியம் கொடுப்போம், இதை விட முக்கியமாக எதுனா வந்துச்சுன்னா அதுக்கும் முக்கியம் கொடுப்போன்னா நீங்கள் இன்னும் இந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்துக்குள்ளே வரல. நீங்கள் அப்படியே போகிறீங்க, சராசரியாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி வந்தால் இப்படி போவீங்க, அப்படி வந்தால் அப்படி போவீங்க, அப்படிப்பட்டவங்க. ஆனால் இந்த நாளை, கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளாக நான் எண்ணுவேன். அவர் என்ன இருந்தாலும் நான் சாவர நிலைய அவர் சமூகத்தில் போய் சாவறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அல்லேலூயா. இப்போ அவர் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். என்ன தெரியுமா? வானவில்லை அவர் மேகத்தில் வைத்திருக்கிறார். எப்பெல்லாம் மழை வருதோ, எப்பெல்லாம் வெள்ளம் வருதோ, எப்பெல்லாம் அடைமழை வருதோ, எப்பெல்லாம் பெரிய மழைகள் வருகிறதோ, புயல் காற்று வருகிறதோ, அப்பெல்லாம் வானவில் வரும். ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு சாட்சி. அல்லேலூயா. நான் உங்களை இந்த ஜலத்தினால அழிப்பதில்லை, உங்களுக்கு இது வானவில் சாட்சி, இது உங்களுக்கு அடையாளம், இது உங்களுக்கு ஏற்படுத்தின என் உடன்படிக்கை. தேவன் சரியாக அந்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறார். நாமும் நினைவுபடுத்துகிறோம். அந்த ஓய்வு நாளில் எந்த வேலை இருந்தாலும், எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், தேவ சமூகத்தில் போய் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க, லேட் ஆகிடுச்சு, சரி போ, அடுத்த நாளைக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லாமல் அந்த கொஞ்ச நேரமாவது அவருடைய சமூகத்தில் போய் உட்காரணும்னு ஓடி வர்றோமே, அது நாம் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரியுமா? அன்னைய தினத்தில் எந்த வேலையும் வைக்காது இருக்கிறீங்க பாருங்க, அது அதை விட பெரிய உடன்படிக்கை. அன்னைக்கு தான் முக்கிய வேலை செய்தீங்கன்னா அது உடன்படிக்கையை மீறதான அடையாளம். உடன்படிக்கைன்னா தேவன் ஏற்படுத்தினாரு, இன்னைய பேரிலும் மீறவே இல்லை. நீங்க ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை எந்த காலத்துக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மீறவும் கூடாது, மாறவும் கூடாது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க 14. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். பாருங்க, மேலே பூமிக்கு மேலே மேகத்தை நான் வருவிக்கும் போது அந்த வில்லு, நான் ஞாபகப்படுத்தின, நான் உடன்படிக்கை பண்ண அந்த வில்லு மேகத்தில் தோன்றும். 15. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரவாகமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இப்போ என்ன ஒரு காரணம் பாருங்க, எந்த சூழ்நிலையிலையும் தேவன் ஒரு முறை முடிவு பண்ணிட்டார்னா மாறவே மாட்டாரு. அவரை உண்மையா நம்புறவங்களும் மாறவே மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் 16 வசனம் படிங்களேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படியே மழை வந்து ரொம்ப வெள்ளம் அடிக்குது அப்படின்னு சொன்னால்
அந்த வில்லு வரும் அந்த வானத்தில் வானவில் தோன்றும் போது நான் அதை நோக்கி பார்த்து அதற்கான முடிவை உடனே எடுப்பேன். அல்லேலூயா. இந்த கடைசி 17வது வசனம் பாருங்களேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவருக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் உடன்படிக்கை நோவாவோடு தான் தேவன் ஏற்படுத்தினார். மோசே உடன்படிக்கை ஏற்படுத்தினாருன்னு சொன்னோம்ல. மோசே ரெண்டுத்துக்கும் மத்தியஸ்தமான உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனால் முதல் தேவன் நோவா கூட தான் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஏன்னா அந்த காலத்தில் நோவா மட்டும்தான் பக்தி உள்ளவனாக இருந்தான், பரிசுத்தமாக தேவனை தேடுகிறவனாக இருந்தான். அந்த காலத்தில் மற்றவங்க எல்லாம் பக்தி இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தேடாதவங்களாக இருந்தாங்க. நோவா மட்டும்தான் தேவனை தேடுறவனாக இருந்தான். அதனால் நோவா நிமித்தம் நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த வசனம் பார்த்தீங்களா, 6ஆம் அதிகாரம் முதல்ல ஒரு வசனம் படிச்சுமே, ஞாபகம் இருக்கா? 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை, அங்கே நோவாவோடு தேவன் சொல்கிறாரு, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், எதுக்கு நான் அந்த காலத்தில் இருந்தவங்களில் அவன் பக்திமானாக நீதிமானாக காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த காலத்தில் இருக்கிற மக்களும் பக்தி உள்ளவர்களாக தேவனை தேடுகிறவர்களாக நீதி உள்ளவர்களாக காணப்படுவார்களானால் தேவன் அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, நோவாவோடு சொல்றாரு, உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். முதல்ல அவருக்கு சொல்றாரு, நான் உங்க கூட உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவனை மட்டுமா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும். அதாவது ஒன்று பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அக்கறை கருணை உள்ள தெய்வம். நீ மட்டும்தான் பக்தியா இருந்த, அப்போ உன்னை மட்டும் தானே பார்க்கணும். உன் நிமித்தம் உன் பிள்ளைங்களை கண்ணோக்கி பார்க்குறாரு பாருங்க. உன் நிமித்தம் உன் மனைவியை கண்ணோக்கி பார்க்குறாரு பாருங்க. உன் நிமித்தம் உன் புருஷனை கண்ணோக்கி பார்க்குறாரு பாருங்க. உன் வீட்டில் ஒருத்தருக்காக தேவன் அந்த முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அந்த முழு குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலரில் 16:31 பாருங்களேன். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட உன் நிமித்தம் கர்த்தர் உன்னையும் உன் வீட்டையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க எப்படின்னா போட்டோம், நான் தான் வந்துட்டேன், இதில் விழுந்துட்டேன், அவங்க இன்னமும் இவங்க என்னமோ பள்ளத்தில் விழுந்த மாதிரி, அவங்க என்னமோ கரையில் இருக்கிற மாதிரி. அவங்க தாங்க ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. அது இப்போ தெரியாது, ஒரு நாள் வரும். அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் மறுரூபமாகி தேவனோடு சேரும்போது, அவங்கெல்லாம் நரகத்தில் போய் சேரும்போது, அப்போது வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கின்னு கத்தி கதறுவாங்க பாருங்கள். அப்போ தான் உனக்கும் தெரியும், ஐயோ என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேனே அப்படின்னு. ஆண்டவர் உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ரட்சிக்கிறார், உன் குடும்பத்தை காப்பாற்றுறாரு, உன் குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறாரு. நீ அக்கறை இல்லாமல் அது குறித்து ஜெபம் பண்ணாமல் அது குறித்து முயற்சி எடுக்காமல் இருந்தீன்னா அந்த பாதிப்புக்கு நீயும் பலியாக வேண்டியதாய் இருக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, உன் நிமித்தமாக நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும். மொத்தம் எத்தனை பேர்? சரியா போச்சு உங்க கணக்கு, 8 பேருங்க. நான், என் பொண்டாட்டி, 3 புள்ள, 3 மருமக. என்ன கணக்கு வச்சுக்கிறீங்க? 4 பேர் சொல்றீங்க. இப்போ இருக்கிற கணக்கில் சொல்றீங்களா? என்ன கணக்கு உங்க கணக்கு? நோவா கணக்கை பார்த்தீங்கன்னா
நோவா நிமித்தம் நோவா மனைவி, நோவாவின் பிள்ளைங்க, நோவாவின் 3 மருமகள், மொத்தம் 8 பேர் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்தது உடன்படிக்கையை தேவன் யார் கூட ஏற்படுத்தி கொள்ளுவார் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம சொன்னோம் நோவா கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னும் வேறு யார் கூட நோவா எப்படி இருந்தார்ன்றதுக்கு நம்ம சாட்சி பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இருந்தால் தேவன் உடன்படிக்கையை நம்ம கூட ஏற்படுத்திக்குவார்? நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் நான் ஒரு 4-5 வசனம் தான் எடுத்திருக்கேன். ஒரு வசனம் சொல்லிட்டேன், இன்னும் 4 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், சங்கீதம் 25 10வது வசனமும் 11வது வசனமும் வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது. 10-11 மட்டும். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். இல்லை, 10 படிக்கலையே. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியம் ஆனவைகள். கர்த்தருடைய 11. அப்ப நான் படிக்கிற வசனம் கர்த்தருடைய ரகசியம். எத்தனை வசனம் அது? 14. அதான் தப்பு பண்ணிட்டேன். 10-11 போட்டு வச்சுக்கிறேன். 14வது வசனம், கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ யார் கூட தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவார்? இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நீங்கள் இப்போ உங்கள் கூட தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னா, கேள்வி கேட்டாச்சு, பதில் நம்ம என்ன சொல்ல, எல்லாரும் எதிர்க்கும் பார்க்குறோங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமாம், என் கூட கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் உனக்கும் மனசாட்சிக்கு நிச்சயம் தெரியும் ஆண்டவர் உங்க கூட உடன்படிக்கை இருக்கா இல்லையா. ஏன் அப்படின்னா, யாரோடு கூட ஒரு உடன்படிக்கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. 14வது வசனம், கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு பயந்தவர்களுக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அடுத்து சொல்றார் பாருங்க, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துறார். யாருக்கு? அவர்களுக்கு. யார் இவங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. நான் கூட கர்த்தருக்கு பயப்படுறேங்க அப்படின்னு சொல்லி ஐயோ வந்துடுறாரு அப்படின்னு பயப்படுறது பயம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நாம் மதிக்கிற, நாம் செய்கிற துதி ஆராதனைகளில் நாம் எப்படி பயப்படுகிறோம் என்பதை விளங்கும். சரி, பிறகு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜபம் வச்சுங்களேன், ஜபம் ஞாபகமே இருக்காது, ஜபமே ஞாபகத்தில் வரல. அவங்க பண்ணுறதே ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் ஒரு நாளைக்கு 3 முறை ஜபம் பண்ணுவையா அப்படின்னாரு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் 1 முறை கூட ஜெபம் பண்ண முடியல, நீ 3 முறை ஜெபம் பண்ணுறியாப்பா அப்படின்னாரு. எப்படா ஒரு வாட்டி தான் என் மறந்துடுவேன், மற்றபடி நான் மறக்கிறதே இல்லையா அப்படின்னாரு. ஐயோ பரவாயில்லையாப்பா, நீ எப்படா ஒரு வாட்டி மறக்கிறேன், நாங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்குறாரு. எப்போல்லாம்பா ஜெபம் பண்ண நேரம் ஒதுக்கியிருக்கிற அப்படின்னு சொன்னேன். காலையில் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவியா, மத்தியானம் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவியா, நைட்டு சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவியா? இது ஜபம். இதில் வேற ஒரு மறந்துடுவாராம் எப்பனா ஒரு வாட்டி. இது எது தெரியுமா? இது தேவனை அவமானப்படுத்துகிற விஷயம். இது அதுக்கு ஜபம் இல்லை, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்கிறது தான் அது. இந்த தண்ணீரை கொடுத்ததுக்காக நன்றி. எத்தனை பேர் தாகத்தில் செத்து போயிருக்க, எத்தனை ஊரில் தண்ணி கிடையாதுங்க. சில நாடுகளில் தண்ணி கிடையாது. தண்ணி பெட்ரோலை விட தண்ணி விலை அதிகம். நம்ம நாட்டில் தண்ணி கம்மி, விலை கம்மி, பெட்ரோல் விலை அதிகம். சில நாடுகளில் பெட்ரோல் விலை கம்மி, தண்ணி விலை அதிகம். அவங்க தண்ணியை ரொம்ப காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்போ நம்ம, ஆண்டவரே எனக்கு நல்ல தண்ணி கொடுத்ததுக்காக நன்றி,
நல்ல சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல வஸ்திரம் கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இதெல்லாம் நன்றி செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியதை தவிர இது ஜெபம் கிடையாது. நன்றி சொல்லி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஜெபம்னு சொன்னால் அப்போ உனக்கு இன்னும் ஜெபம்னா என்னன்னே தெரியலன்னு தான் அர்த்தம். நன்றி நன்றி சொல்லணும். இந்த ஆகாரத்தை எத்தனையோ பேர் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிது, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா அப்படின்னு அந்த ஆகாரத்துக்காக நன்றி சொல்கிறது, நம்ம குடிக்கிற தண்ணிக்காக நன்றி சொல்கிறது, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஜெபங்கிறது நன்றி அல்ல, அது தேவனோடு உறவாடுவது, பேசுவது, தங்கி இருப்பது, அவரோடு கூட இணைந்து இருப்பது தான் ஜெபம். அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. தேவனோடு கூட நாம் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணணும்னா நீங்கள் யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட தாம் உடன்படிக்கையை அல்லது ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுவார். அல்லேலூயா. இது என்ன ஒப்பந்தம் பாருங்க, அவருடைய ரகசியம். என்னங்க பாருங்க, பெரிய விஷயங்க இது. யாருடைய ரகசியத்தை, யார் ரகசியம் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா அவருக்கு பயப்படுறவங்களுக்கு ரகசியத்தை சொல்லி வச்சிருக்கிறாருங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்களேன், அவருடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும். அவர் ரகசியம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்தவங்க கிட்ட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் போதும். பயந்துன்னா அப்படியே ஓடியாந்து பூதம் ஓடியாருது, பேய் ஓடியாருது, அங்கே பாருங்கள் பூச்சாண்டி வரான், அப்படி பயப்படுற பயம் இல்லை. இது நாம் அவருக்கு செலுத்துகிற மரியாதை, அதுதான் பயம். இப்போ ஒரு பெரியவங்க வராங்க, பெரியவங்களை பார்த்து நம்ம எழுந்து நிற்கிறோம், அவங்க மேலே பயமா? மரியாதைங்க, அதுதான் பயம். இப்போ அந்த மரியாதையை நம்ம அவங்களுக்கு செலுத்துகிறோம், மரியாதையை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மரியாதையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மேலே ஒரு தனி கரிசனை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ முதல்ல கவனிங்க, நோவா கூட தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அந்த காலத்தில். அப்போ நோவா கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான். அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அவன் மனைவிக்கும் அவன் குமாரரின் மனைவிகளுக்கும் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அப்போ அது உடன்படிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த உடன்படிக்கை நாம் ஏற்படுத்தியிருந்த உடன்படிக்கை, தேவனோடு கூட ஏற்படுத்துகிற உடன்படிக்கை முக்கியமானதாக இருக்கிறது. நாம் அவர் மாற மாட்டார், நாமளும் மாறக்கூடாது. மாற மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஓகே தான், ஆனால் மாறக்கூடாது. மாற மாட்டேன்னு சொல்கிற உங்களை வரவேற்கிறேன். மாறக்கூடாது. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றிடுச்சிங்க. இல்லைங்க, அப்படி மாற்றிடுச்சுன்னு சொன்னால் நீ சரியான உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்யலைன்னு அர்த்தம். ஒரு முறை இப்போ இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க, உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. அவங்க மாற்றிக்குவாங்களா? மாற்ற முடியாது. அவங்க மேலே சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுபோல் நாம் ஒப்பந்தத்தை மாறும் பொழுது தேவன் நடவடிக்கை எடுத்தார்னா நாம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இப்போ தேவன் யார் கூட உடன்படிக்கை பண்ணுறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவன் உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தருக்கு பயந்தவங்க இடத்துல என்ன இருக்கிறது? ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 89:3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 3-4 வாசிக்கலாம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். ஒரு அழில சொல்லமா? இப்போ ரெண்டாவது கவனிங்க, உடன்படிக்கை எப்படி உடன்படிக்கை பண்ணுறார்?
யார் கூட உடன்படிக்கை பண்ணுறார்? சத்தமாக சொல்லுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா, நீங்கள் இங்கே முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனமா? கவனிங்க, யாரையெல்லாம் அவர் முன் அறிந்தாரோ தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி முன் குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, யாரெல்லாம் படிங்க. முதல்ல படிச்சிங்களே, ஆமா, 29. முன் குறிக்கிறது ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்து இருக்கிறார். கவனிங்க, யாரையெல்லாம் அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரையெல்லாம் அழைத்தாரோ நீதிமான் ஆக்கியிருக்கிறார். யாரையெல்லாம் நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் இது எங்க வந்து சேருதுன்னு சொன்னா 28 படிச்சிங்களா? தெரிந்து கொள்ளுதல், அழைக்கப்பட்டுதல், இந்த அன்பு கூறுதல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து சேரும். தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன்குறித்தாரோ, அவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை இங்கே குறிக்கிறது. பாருங்க, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும். என்ன சத்தமாக படிக்க மாட்டீங்களே? அடியே அப்படின்னு ஆன்னு ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும் போது அப்படின்னு மொன்று முழுங்கிறீங்க. சத்தமாக படிக்கிற வசனம் கடைசி வரலாம் அதே ஓசையில் வரணும். மறுபடி கவனிங்க, தேவன் யாரோடு கூட இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரொம்ப முக்கியங்க. முதல்ல கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், இவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த வசனம் சொல்லுது, யாரெல்லாம் நான் முன்குறித்தேனோ அவர்களை அழைத்திருக்கிறேன், யாரெல்லாம் அழைத்தேனோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை தேவன் தெரிந்து கொண்டவர்களோடு கூட செய்கிறார். எல்லாரும் கூடவும் செய்கிறது கிடையாது. முக்கியமாக கவனிங்க, தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ தெரிந்து கொண்டவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா? எப்படி சொல்றீங்க? வயசு அது மாதிரியா? எனக்கு கேட்குற மாதிரி சொல்லணும்னா நான் நீங்கள் என் காதில் கேட்கத்தான் அப்படி சொல்லிடுவேன். எதை எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு சொல்ல தெரியத நானே சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் தெய்வம் அல்லாத கல்லையும் மண்ணையும் மரத்துக்கெல்லாம் புடவை கட்டி கடவுள்னு கும்பிட்ட நம்மளை உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் இங்கு வரவில்லை, அவர்தான் என்னை அழைத்தார். அல்லேலூயா. நான் இங்க வரவில்லை, அவர்தான் என்னை அழைத்தார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை ரட்சிக்கவில்லை, அவர்தான் என்னை ரட்சித்திருக்கிறார். அதுதான் இங்கே முக்கியமாய் காணப்படுகிறது. அப்படியானா அப்போ அவர் தான் நம்ம தெரிந்து கொண்டார். இப்போ நான் யார், எங்கே பிறப்பேன், எங்கே இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக காத்திருந்தார் என்னுடைய 20வது வயசு வரை. அதுக்கு முன்னே இயேசுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. கிறிஸ்தவங்கன்னு ஒரு கிறிஸ்டின் ஒரு கடவுள் இருக்கிறதே தெரியாது.
என்னுடைய 20வது வயசு வரை இயேசுங்கிற தெய்வம் ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. என் 20வது வயதில் அவர் என்னை தேடி வந்தார். பெர்மன்ஸ் பண்ண, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான், மகனானே மகனானே நான், மகளானே அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்த வாழ்வை இயேசுவே, மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அடுத்த கவி ஞாபகத்துக்கு வரல, இருந்தாலும் பரவாயில்ல, இது வரலும் போதும். இப்போ கவனிங்களேன், நம்ம யாரோடு கூட 2வது உடன்படிக்கை யாரோடு கூட பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். கவனிங்க, என் தாசனாகிய, அதாவது யார் அதுக்கு இந்த குடும்பத்துக்கு தலைவர்? ஒருவேளை சில குடும்பத்துக்கு சகோதரிங்க தலைவராக இருக்கலாம், ஆண்கள் தான் தலைவராக இருக்கணும்னு இல்லை. சில குடும்பங்களில் பெண்கள் தலைவராக இருப்பாங்க, அது தப்பும் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது, அவர்களுக்கு 2 பேருமே ஒன்று தான். அதனால் யார் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்துவது அப்படின்ற கேள்வியெலாம் வரக்கூடாது. சில பேர், சில வீட்டில் ஆண்கள் குடும்பம் நடத்துவாங்க, சில வீட்டில் பெண்கள் குடும்பம் நடத்துவாங்க. ஆண்கள் சம்பாதிச்சு கொடுக்குறதோடு சரி, மற்ற எல்லாத்தையும் பெண்கள் பார்த்துக்குவாங்க. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது பெண்ணாக இருப்பாங்க, குடும்பத்தை பரிபாலனம் செய்வது ஆண்களாக இருப்பாங்க. இது எது ரைட்டு? 2மே தப்பு, 2மே சரி. ஏன்னா தேவன் ஏற்படுத்தாமல் எதையும் நாம் ஏற்படுத்த முடியாது. அப்போ தேவன் ஏற்படுத்தினார் இது. அப்போ இது தேவன் ஏற்படுத்தினபடியால் எது அவர் வழிக்கே போவோம். அப்போ பாருங்கள், உங்கள் இதில் குடும்பத்தில் யார் தலைமையாக இருக்கிறாங்களோ, என் தாசனாகிய, உங்கள் பேரஸ் போட்டுங்க, உங்கள் நோக்கி அப்புறம் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள், சந்ததினா உன் பிள்ளைகளின் 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 பிள்ளைகள், அது சந்ததியை தேவன் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினது நிமித்தம் உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. 2வது, தலைமுறை தலைமுறையும் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். சிங்காசனம் அது என்னது? தலைமைத்துவம். சிங்காசனம்னா நம்ம தான், நான் தான் அப்படின்னு உட்காந்துறது இல்லை, தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துறது. இந்த சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். அல்லேலூயா. எதனால இது? உடன்படிக்கை பண்ணி கொண்டதனால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணினதினால் உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 4வதாக 3 சொல்லிட்டனோ? 2 சொன்னேன். முதல்ல நோவாவை சொன்னேன், 2வது கர்த்தருக்கு பயப்படுறவங்கள சொன்னேன், 3வது தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள சொன்னேன். அப்போ 4வது தான். நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க, அதை சேர்த்துக்குங்க. அடுத்தது கவனிங்க, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 103ஆம் சங்கீதம் 17வது வசனம் 18வது வசனமும். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய்
என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் மேலேயே உள்ளது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யார் கூட உடன்படிக்கை பண்றாருன்னு? ஆமாங்க, அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். இது கொஞ்சம் அப்படி ஒன்றும் விளக்கமா சொல்ல தேவையில்லை. வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. அதுதான் அந்த கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு இது அவருடைய கிருபையும் நீதியும் என்னன்னைக்கும் தலைமுறை தலைமுறையா இருக்குது. நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். நீங்க என்ன பண்ணணும்? அந்த கிருபையை காத்து கொள்ளணும். அவருடைய கிருபையும் நீதியும் எப்போ உங்க கூட இருக்கு, அதை நீங்க காத்து கொள்ளணும். அது உங்க கையில் இருக்கிற பொறுப்பு. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு கட்டளையை கை கொள்ளுகிற கட்டளையின்படி செய்கிறவர்கள் மேலேயே உள்ளது. யாரோடு கூட உடன்படிக்கை பெற்றாரு? கட்டளையை கை கொள்ளுகிறவர்களை தேவன் உடன்படிக்கைக்குள்ளே உட்படுத்துகிறார். அவர் ஆண்டவர் சொல்றது நாம இன்னொன்று, நாம ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நாம இன்னொன்று யோசித்து எக்ஸ்ட்ரா அவரு அப்படி சொல்லி கோடு போட்டு விட்டுருவாருங்க. நாம தாங்க ரோடு போடணும். அந்த ரோட்டை போடுற வேலை உங்களுக்கு வேணாம். இருக்கிறத இருக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னாவே போதும். உள்ளதை உள்ளபடி செய்யுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் கோடு போட்டாராம், இவங்க பெரிய ரோடாக போடுறாங்களாம். அவங்களாம் என்ன ஆனாங்க தெரியுமா? ரோட்டோட ரோடாக புல்டோசர் வச்சு நசுக்கி விட்டாச்சு. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, ஆண்டவர் சொன்னதோட ஒரு எழுத்தையும் கூட்டக்கூடாது, ஒரு எழுத்தையும் குறைக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் மூளை கொஞ்சம் அதிகமாக வருதுங்க, அது எங்கன்னா இது இந்த கறிக்கட்டில் கொடுங்க, ஆக்கியா சாப்பிட்ட யாராவது. நீங்கள் மூளை அதிகமாக இருக்குதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ா பிட்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் மூளை மட்டும் கிடையாது, நீங்களும் கசாப்பு கடைக்கு போயிடுவீங்க. அப்போ நம்ம எங்கே இருக்கணும் தெரியுமா? அவர் சொல்கிறத மட்டும் செய்தால் போதும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குறைச்சி செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போய் உங்கள் பையனை கூப்பிட்டு, டேய் போய் ஒரு 100 கிராம் எண்ணெய் வாங்கிக்கணும் வா அப்படின்னு சொல்லுவீங்க. அதில் காசு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா வாங்குகிற அளவுக்கு காசு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா கணக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்காரு, அம்மா கணக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. 150 கிராம் வாங்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க? 100 கிராம் வாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் 150 கிராம் வாங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா நீ 100 கிராம் வாங்க சொன்ன, நான் பாரு புத்திசாலித்தனமா 150 கிராம் பளிச்சுன்னு ஒன்று விழும். நான் வாங்க சொன்னது எவ்வளோ? 100. நீ ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கின? அது மீதி காசு இருக்கு. அது மீதி காசு இருக்கு எனக்கு தெரியாதா கொடுக்கும்போது? அப்போ தேவன் எது செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இதை தான் செய்யணும்னு சொல்றதா, அது மட்டும் செய். எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடாத, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செய்யாத. நான் எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் மூளையை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு, நான் எக்ஸ்ட்ரா போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிபாதாளத்தில் போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்தா போதும். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம முதல்ல அப்படியே பக்தியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்புறம் கொஞ்ச நாள் நான் தான் பெரிய ஊழியக்காரன் அப்படின்றது. கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்கிறாரு, நான் தான்பா இயேசு அப்படின்னு இருந்து. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார்னா சந்தோஷப்படணுமே தவிர நீ அவருடைய பேரை எடுத்துக்க கொள்ளக்கூடாது. இப்போ உன்னை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகள், அதனால தான் செய்யலை. இன்னைக்கு ஒரு காலத்தில் மரித்தவனை எழுப்பினாங்க, தொட்டாங்க, சுகம் கிடைச்சது, அற்புதம் நடந்தது. இன்னைக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா, இன்னைக்கு என்னன்னு சொன்னா, நாம் போய் ஜபத்துக்கு கூப்பிட்றாங்க, ஊழியக்கார் போய் போனவொடனே இவர் போய் நிற்கிறார். இப்படி என்ன இது, கை கிட்ட வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஏன்னா பந்தா பண்றாராம்.
அதில் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. என்னால் உன்னால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. ஆமென். உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. எஸ், உன் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. என்னால் என்ன நடந்தாலும் அது என்னால் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுவாலே மட்டும்தான் நடக்கிறது. அல்லேலூயா. எந்த மனிதனுக்கும் தனிப்பட்ட சக்தி எதுவும் கிடையாது. இயேசு அவனுக்குள் இருக்கிற வரையிலும் தான் அவனால் எதையும் செய்ய முடியும். அவனுக்கு தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் கிடையாது, வெறும் மண்ணு தான். அப்போ இயேசு கூட இருக்கிறவரில் தான் அவருக்கு எல்லாம் அவர் செய்கிறது. ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, கை நீட்டா அற்புதம் நடக்குது, எல்லாம் இயேசு கூட இருக்கிற வரலன்னு தான். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் நான் போய் நின்றுக்கின்னு நான் தான் சொல்லிக்கின்னு இருந்தேன்னு வச்சுக்க, அங்கே ஒரே குத்தி முக்க வச்சிருவார் இன்னும். ஆகினால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. சரி, முதல்ல யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்? நோவாவோடு பண்ணினார். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரோடு கூட வாழுகிற மனுஷனாக இருந்தான். அந்த காலத்தில் இருந்தவங்களில் அவன் தான் பக்தி உள்ளவனாக இருந்தான். அதனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்தவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். மூன்றாவது, தேவன் தெரிந்து கொண்டவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணார். நாலாவது, கட்டளை கை கொள்ளுகிறவர்களோடு உடன்படிக்கை பண்ணுறார். நீங்கள் கட்டளையே அவர் சொல்கிறத மீறியும் செய்யக்கூடாது, குறைச்சியும் செய்யக்கூடாது. சொன்னதை சொன்னபடி செய். இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் போய் உங்கள் பிள்ளைங்களை போட்டு கடைக்கு போய் வர சொல்கிறீங்க, மீறி செஞ்சு என்ன பண்ணுறீங்க? பளிச்சுன்னு ஒன்று கொடுக்குறீங்க. இல்லை போய்ட்டு சொன்னதை விட்டுட்டு சொல்லாத ஒன்று வாங்கின்னு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி ஒன்று கொடுத்து திருப்பி அனுப்புவீங்க, திருப்பி ஒன்று கொடுத்து திருப்பி ஒன்று கொடுத்து அனுப்புவீங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த அடி ஏன் விழுந்துச்சு? சொன்னதை செய்யாதனால. அப்போ சொன்னதை ஒழுங்காக செஞ்சால் இந்த அடி நமக்கு வராது, வரவும் கூடாது. அல்லேலூயா. ஐந்தாவதாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து
தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி என் தேவனாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே அப்படின்னு ஜெபம் பண்றார். இப்போ சொல்லுங்க, இதுல என்ன காரணத்துக்காக உடன்படிக்கை பண்றாரு? அதுதான் ஏற்கனவே சொல்றோம், கற்பனையின்படி நடக்கிற, கட்டளையின்படி நடக்கிறது. கற்பனை கட்டளை ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் அப்படியே யோசிக்க. கரெக்ட். அப்போ இந்த வசனத்தை இப்போ மறுபடியும் படிங்க. 4வது வசனம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. இது ரொம்ப முக்கியமானதுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தோடு கூட ஒருத்தர் தேவனோடு டிராவல் பண்ண முடியுமானா முடியாது. பாவத்தோடு கூட ஒரு மனுஷன் தேவனோடு டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்? தேவன் பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறார். பாவியாகிய உன்னையும் என்னையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவியாகிய நம்மை நேசிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு நாளைக்கு பாவியா இருந்தா அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு உடனே வெளியே வந்துடணும். பாவியாகி என்ன நேசிக்கிறார், அப்ப நான் பாவியாவே இருக்கலாமா அப்படின்னு கேட்க கூடாது. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார்னா அப்ப நான் பாவியா இருந்தா நேசிப்பாரா? ஆமா, பாவியா இருந்த காலத்துல உன்னை நேசித்து தம்மண்டை சேர்த்து தம் பிள்ளையா மாத்திக்கிறாரு. பாவம் இல்லாதவனாய் உன்னை மாற்றிக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல காணப்படுகிற குற்றம் குறைகளை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஒரு உதாரணத்துக்கு, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்றது, எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கேட்கறது சரியா? டெய்லி தப்பு பண்றேங்க, டெய்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னியும், சரியா தப்பா? எப்படி சொல்றீங்க? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்களேன். நீங்க உட்காந்துங்கிறீங்க, என்னோட சின்னவங்க தான், என்னோட பெரியவங்க ஒரு சிலர் இருக்காங்க, மற்றபடி என்னோட சின்னவங்க தான். இப்போ நான் வரேன், என் கால் தெரியாமல் பட்டுச்சு உங்கள் மேலே, என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன் சாரி அப்படின்ட்டு. என்ன சரிங்க, சரி பரவாயில்ல அப்படின்னீங்க சொல்லுவீங்களா மாட்டிங்களா? முதல் முறை சொல்லுவீங்க. 2வது முறை கொஞ்சம் மனசில் வருத்தத்தோடு சொல்லுவீங்க. 3வது முறை வேற மாதிரியா சொல்லுவீங்க. ஒரு சாதாரண மனுஷன் நம்மளாலேயே ஒரு விஷயத்தை ஒரு முறை 2 முறை 3 முறைக்கு மேல சகிக்க முடியலையே. அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், பாவத்தையே விரும்பாத பரிசுத்தர், நீ செய்கிற பாவத்தை பார்த்து அப்பப்போ சொல்லுவேன், அப்பப்போ கேட்பேன், அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன், அப்பப்போ வந்து நிற்பேன், ஓகே பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லுவாரானா நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நன்றாய் கவனிங்கள். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி, அப்புறம் சொல்றாங்க, இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் சொல்ற, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, அப்புறம் ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நீர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற, கிருபையை காக்கிற, மகத்துவமும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம ஜபத்தில் நம்ம ஒரு முறை பாவம் செய்து மன்னிப்பு பாவத்திலிருந்து மனம் மாறி ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப 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 அந்த பாவத்தில் போகக்கூடாது. சேத்துல பண்ணி தான் சேத்துல விழுந்து பெறலாம்,
நாம் பன்றிகள் அல்ல. ஒரு முறை வெளியே கரையேறி வந்த நாம் திரும்ப சேத்தை பார்த்த உடனே ஒதுங்கி போக வேண்டும். ஒரு முறை ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர், அதாவது நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஒருத்தர், அவர் தாலுக்கா ஆஃபீஸில் நல்ல ஒரு தாசில்தார் போஸ்டிங். ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, குடி பழக்கம். எதை விட்டாலும் விடுவார், குடியை மட்டும் அவரால் விடவே முடியாது. சாயங்காலம் ஆன உடனே அவர் கால் தானாக அந்த கடைக்கு போயிடும். போய் குடிச்சிட்டு எங்கன்னா விழுந்து கிடப்பார். அவங்க வீட்டிலேருந்து யாருன்னா தூக்கின்னு போவாங்க. இப்படி ஒரு நிலைமை. ஒரு நாள் என்ன பண்ணார், சரக்கு அடிச்சுட்டு போகும்போது கால் இடறி பக்கத்தில் இருந்து சாக்கடையில் விட்டுக்கிறார். அந்த சாக்கடையில் ஏற்கனவே பன்னிங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துக்குது, ஏதோ பன்னிங்க படுத்துக்கிட்டு இருந்திருக்கு. பொதுவாக சாக்கடைனா பன்னிக்கு பிடிக்கும். பன்னி சாக்கடையில் சேத்துல உள்ள முழுகி புரண்டு உருண்டு அதுலேயே சுவாசிக்கிறதெல்லாம் அதுலேயே பண்ணும். இவர் போய் தடுமாறி விழுந்தார் பாருங்க, ஒரு பன்னியை கட்டியமாக பிடிச்சினார். விழுந்த வேகத்தில் ஒரு பன்னி கட்டியமாக பிடிச்சினாரு. நீ விடமாட்டேன்றாரு, அது உரும்புது. என்ன விடுறான்ற மாதிரி அது உதும்புது. இவர் என்ன பண்ண விடமாட்டேன்றாரு. ஒருத்தர் வழி போக்கர் போகிறாரு. குடிக்கிறவன்லாம் எவ்வளோ பதவியில் இருந்தாலும் பண்ணியாக தாண்டா போகணும் அப்படின்னா என்னாச்சு? அவர் பதவி, அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்குது, கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு. ஆனால் என்னவா இருக்கிறாரு? இப்போ பண்ணியை கூட கட்டி புஷின்னு விடமாட்டேங்கிறாரு. என்னை விடுறான்னு ஒதுக்குது அது. ஆனால் இவர் விடமாட்டேங்கிறாரு. காரணம், அவர் உள்ளே போன போதை. யோசித்து பாருங்களேன். ஒரு முறை தப்புன்னு தெரிஞ்சா திரும்ப அந்த பக்கம் போகவே கூடாது. அதுதாங்க பாவ அறிக்கை. ஒரு முறை இது தப்பு, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த பாவத்தை செய்யவே கூடாது. அப்படிப்பட்டது தான் பாவ அறிக்கை. அல்லேலூயா. இப்போ 5வது பாருங்க, பாவ அறிக்கை செய்து உடன்படிக்கை பண்ணார். இப்போ பார்த்தீங்களா, அந்த வசனத்தை மட்டும் படிங்களேன். 4வது வசனம் இல்லை, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சோத்திரம் சோத்திரம். இப்போ 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். அதாவது உடன்படிக்கைனா என்னன்னு பார்த்துருக்குறோம். அப்புறம் முதல் உடன்படிக்கை, அப்புறம் 2வது உடன்படிக்கையை நம்ம பிறகு கர்த்தருக்கு சித்தமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். உடன்படிக்கைனா தேவனோடு நான் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம். தேவன் உன்னோடு ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் என்ன? யாரோடு கூட உடன்படுத்தி முதல்ல ஏற்படுத்தினார்? நோவாவோடு கூட. நோவா அந்த காலத்தில் இருந்த பக்தி உள்ளவங்களாக இருந்தால் அவனோடு உடன்படிக்கை பண்ணார். 2வது நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம், பயந்தவர்களிடத்தில் ஒப்பந்தம் பண்ணினார், உடன்படிக்கை பண்ணார். 3வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். 4வது கட்டளைகளை அவர் சொல்கிறபடி செய்கிறவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். 5வது பாவத்தை அறிக்கை செய்து விட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையை நாமும் கை கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருவர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நன்மையாய் கொடுத்தார் என்று நம்புகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம்.